வெறும் 49 செகண்ட்ஸ் இவ்வளவுதான் யுஏஇல 1 இயர்க்கு கரண்ட் இல்லாம இருந்திருக்கு. இது எப்படி பாசிபிள் அப்படின்னு நம்ம ஜெமினி கிட்ட கேட்கலாமா? ஹே ஜெமினி, எப்படி யுஏஇல கரண்டே போகாம இருக்குது? சுகன்யா, அதுக்கு முக்கிய காரணம் அவங்களோட ஆட்டோமேட்டட் கிரிட் டெக்னாலஜி தான். டிவான்னு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அதுதான் உலகத்திலேயே ரொம்ப கம்மியா பவர் லாஸ் பண்றதுல நம்பர் 1. இதுல ஏஐ எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஃபால்ட் வந்தா தானாவே அதை சரி பண்ணி நமக்கு கரண்ட் போனதே தெரியாம ரீஸ்டோர் பண்ணிடும். புரியுதா? எப்படி ஹெவி ரெயின் இருந்தாலும் கூட இந்த சிஸ்டம்லாம் ஒர்க் ஆகுது, அப்ப கூட கரண்ட் போகாம இருந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க ஆட்டோமேட்டட் கிரிட் டெக்னாலஜியை ரொம்ப அட்வான்ஸ்டா யூஸ் பண்றதுதான். செல்ஃப் ஹீலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெவி ரெயின் இல்ல தண்டர்ஸ்டார்ம் வந்தாலும் கிரிட்ல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா ஏஐ வந்து அதை உடனே கண்டுபிடிச்சு அந்த பாதிப்பு மத்த பகுதிக்கு பரவாம தடுத்து பவரை உடனே ரூட் மாத்தி ரீஸ்டோர் பண்ணிடும். சோ நமக்கு கரண்ட் போயிட்டு வந்ததே தெரியாது. மழை அதிகமா இருந்தாலும் சிஸ்டம் வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். வேற என்ன பேக்கப்ஸ் வச்சிருக்காங்க? சோலார் பார்க்ஸ், அது தவிர என்ன இருக்கு? சோலார் பார்க்ஸ் தவிர யுஏஇ வந்து பராக் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டையும் நம்பி இருக்கு. நேச்சுரல் கேஸ் அப்புறம் மத்த ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றாங்க. வேற ஏதாவது கேட்கணுமா? ஓகே, தேங்க்ஸ் ஜெமினி.